பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. 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 பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் உம்மை ஆராதிப்பே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே ஓ பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் இதுவரை ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத தெய்வம், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர், நித்தியவாசி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. சதா காலமும் வாழ்கிறவர் நம்முடைய ஆண்டவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர்தான் அல்பா ஒமேகா. அவரை போல ஞானமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. கரம் அசைத்து அவரை நாம் ஆராதிப்போம், அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்துவோம்.
அவர் ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர். நன்றி இயேசுவே. உம்முடைய நல்ல நாமத்தை இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய வார்த்தைகள் எங்களோட இடைப்படட்டும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவரீர் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது.
தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துடித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகல் காலத்தில் கிருபை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர்,
என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம இப்படி வாசிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அந்த ஆத்ம தாகத்தை பாருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நான் உம்மேல தாகமாயிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மேல தாகமாயிருக்கிறேன்? ஒருவேளை உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்துமா வறண்டு போனது போல இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் மேல நீங்க உண்மையா தாகம் கொள்ளுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சி நமக்கு இருக்கும். ஆனா அவருடைய சமூகத்துக்கு போக முடியாதபடி சோர்வுகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பாரமான காரியங்களை எல்லாம் இந்த நேரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, இல்லை நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன், அவருடைய சமூகத்தில் நின்று அவரை நான் ஆராதிப்பேன், என்னுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்பேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மை ஆதரிக்கிற ஒரு இயேசு நமக்கு உண்டு. நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க ஒரு சமூகம் நமக்கு உண்டு, ஒரு ஸ்தலம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீரோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்நாளினிலே. சேர்ந்து பாடுவோமா? அழகாய் திரள் திரளாய். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, 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 மகிமையின் நாளது. இயேசு
இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாள். பாடும் மகிமையின் நாள், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, 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 மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கணம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கணம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாள், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாள், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது,
மகிமையின் நாளது. கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. கண்ணீர் கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை. துதியின் சத்தம் எங்கும் தொனிக்கும், தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். துதியின் சத்தம் எங்கும் தொனிக்கும், தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மகிமையின் நாள், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மகிமை நாள், மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவ
பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சந்தரனா கரவியந்தரனா ஏமனா சந்தரா ஏமது சந்தரனா ஏகரஹம்தரனே சந்தரனா லிபரனனமோ சந்தரனா ஏகனா ஹalleluya. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும். இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. இகனா சந்தரா லேமகவரா ஹதுனமரங்கலா இபனா சந்தரா லேமகனா சந்தரா
உங்களை நகைக்க வைப்பார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். ராபா சம்தா ரஹா தீரா ஈடா மனா கம்துனா ரஹா. ஹalleluya சந்தரே. ஹalleluya. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சத்தமாய், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நம்முடைய ஆண்டவர் அக்கினியினாலே பதில் கொடுக்கிறவர். சம்தராஹம் தனாரி கடாதி அந்தனா சம்தரே லே மாரா கனா சம்தனா. நீங்க கர்த்தரை தான் ஆராதிக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் வருகிற நாட்களிலே உறுதிப்படுத்துவார். எப்படின்னா, அவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களினாலே ஆண்டவர் தம்மை உறுதிப்படுத்த போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர்தான் தேவன் என்று அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி, பாகாலின் தீர்க்கதரிசிகள் அறிந்து கொள்ளும்படி, அந்த தேசத்தினுடைய ராஜா அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் மகத்துவமானவைகளை செய்தாரே. அதுபோல கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து செய்ய போகிற அந்த காரியங்களே, ஆமென், உங்களுடைய எதிராளிகள் பார்க்கத்தான் போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை, தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஓ ஹalleluya. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. சந்தரஹாதீரமனா ஏ பருஷததலஹதீரனதி மக்கது சனமரண்டயலமரா. Thank you Father. Hallelujah. நன்றி இயேசுவே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சேர்ந்து பாட போகிறோம். விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. பாடும் ஏந்தி நீர் தாங்கி நீர், ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமம் இந்த ஆராதனை வேளையில ஒரு விஷயம் கூட மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் தொடர்ந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் தானே அநேகரை நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சிலரை நீர் திடப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. வியாதிகளோடு இருக்கிறவர்களை நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சுகமளிக்கிற அந்த வல்லமை இப்பொழுதே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளின் மேலே வல்லமையோடே
மகிமையோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி. எல்லா விதமான வியாதியின் பிடியிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி. மரண கட்டுகள், பாதாள கட்டுகள், ஆமென், வியாதியின் கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகளோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுவித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், அதிலே 10வது வசனத்தில் இருந்து அதனுடைய 31வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சத் தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதென்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உமன்ஸ் டே செலிப்ரேட் செய்யப்படுகிறது. Happy Women's Day to all the wonderful women. May God fill your lives with His grace, wisdom and strength as you walk faithfully with Him. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தில், சமுதாயத்தில், சபையில் பெண்களினுடைய பங்கு மிகவும் பெரியதாயிருக்கிறது. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, என்னதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தாலும் அந்த விசுவாசத்திற்கு உருவம் கொடுக்கிற சாராள் இல்லைன்னு சொன்னால் அந்த விசுவாசம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் தான், விசுவாசத்தில் ஒரு பெரிய ஒரு நபர் தான். அப்படி விசுவாசத்தில் பெரியவனாக இருந்தால் கூட அவனுடைய விசுவாசத்திற்கு உருவம் கொடுக்கிற சாராள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். முக்கியத்துவம் என்று சொல்லும்போது குடும்பத்தை கட்டுவதற்கு மட்டுமல்ல,
ஆவிக்குரிய காரியங்களிலும் தேவன் பெண்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தெபோராள் என்கிற ஸ்திரீயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அவள் நியாயம் விசாரித்து வந்த அந்த நாட்களிலே எதிராளிகளை கர்த்தர் அந்த ஸ்திரீயினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு பெண்களும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த ஸ்திரீகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களோடு இணைந்து பெண்கள் ஊழியம் செய்திருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஸோ ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் அதிகமாக வளர்ச்சி அடைய முன்னேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கண்மலை மேல் உயர்த்துவார் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கண்மலை மேல் உயர்த்துவார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு நீர் பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் அடிக்கடியாய் கேட்டிருக்கக்கூடும். இந்த வசனத்தில் இருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த வசனத்தினுடைய, அதாவது 5வது வசனத்தினுடைய துவக்கத்திலே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நமக்கு தீங்கு நாட்கள் அநேகம் வருகிறதை பார்க்கிறோம். நிறைய தீங்கு நாட்கள் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த தீங்கு நாட்களை சரியான முறையிலே வேதத்தின்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி தீங்கு நாட்கள் என்றால் நமக்கு பிரியமில்லாத நாட்களாய் இருக்கிறது, நாம் விரும்பாத நாட்கள். ஐயோ, ஏன் இந்த நாட்களின் ஊடாய் நான் கடந்து செல்லுகிறேன்? இந்த நாட்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் முடியும்? எப்பொழுது இந்த நாட்கள் எனக்கு முடிவுக்கு வரும் என்று நாம் நினைக்கிற அந்த நாட்கள் எல்லாம் அது தீங்கு நாட்களாய் இருக்கிறது. அது ஒரு வியாதியின் பாதையாக இருக்கலாம். பாருங்க, வியாதியின் பாதையில் மனிதர்கள் கடந்து செல்லும் போது எப்பொழுது இந்த படுக்கை எனக்கு மாறும் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். அதிலும் நன்றாக உற்சாகமாக இருக்கிற நபர்கள் வியாதிப்படும் போது
அந்த காரியங்கள் மிகவும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பொழுது இந்த நிலை எனக்கு மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே மாறும், எப்பொழுது நான் சரியாவேன், நன்றாவேன், சொஸ்தமாவேன் என்பதாய் அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தீங்கு நாட்கள் என்பது நமக்கு பிரியமில்லாத நாட்கள், நாம் விரும்பாத நாட்களாய் இருக்கிறது. இந்த நாட்கள் முடிவுக்கு வந்தால் நன்றாயிருக்கும், இந்த நாட்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி இரவு நேரங்கள் வரும்போது பகலுக்காகவும், பகல் நேரம் வரும்போது இரவுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருப்பார்களே, அதுதான் தீங்கு நாட்களாய் இருக்கிறது. இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 49ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீங்கு நாட்கள்னா என்ன அப்படின்னு 49:5 அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது, நம்மை தொடர்கிறவர்களின் அக்கிரமம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நாட்கள் தான் தீங்கு நாட்கள். முதலாவது பார்த்தோம், நமக்கு பிரியமில்லாத அல்லது நமக்கு விருப்பமில்லாத நாட்கள் தான் தீங்கு நாட்கள். இரண்டாவது, சங்கீதம் 49:5 படி நம்ம பார்க்கும்போது, நம்மை தொடர்கிறவர்களின் அக்கிரமம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நாட்கள். எப்படியாவது இந்த மனிதனை நான் அவமானப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது இந்த மனிதனை நான் நிந்தித்து விட வேண்டும், எப்படியாவது இந்த மனிதனை நான் மேற்கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி நம்மை சுற்றி ஒரு சிலர் இருப்பார்கள். அந்த ஒரு சிலர் நம்மை மேற்கொள்ளுகிற காலம் தீங்கு நாட்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த தீங்கு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல நாட்களே அல்ல. அந்த நாட்களிலே பாடுகள் அனுபவிக்கிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. ஆமென். கஷ்டம் அனுபவிக்கிற நாட்களாய் இருக்கிறது. கண்ணீரின் பாதையினூடாய் போகிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. ஐயோ, இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடந்துவிடக்கூடாது என்று பயந்து இருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறுகிற ஒரு காலமாயிருக்கிறது. வேதத்தில் இப்படி யாரும் தீங்கு நாட்களை கடந்து போயிருக்கிறார்களா என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படிப்பட்ட தீங்கு நாட்களினூடாய் அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்த தாவீதை பாருங்கள். ஆமென். ஆண்டவரினுடைய அபிஷேகம் அவனுடைய தலையின் மேல் இருந்தும் சவுல் அவனை ஓட விரட்டுகிறதை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவனை விடாமல் துரத்துகிறதை பார்க்கிறோம். அவனை மேற்கொள்ளும்படி முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு தாவீதை இந்த சவுல் துரத்துகிறதை பார்க்கிறோம். ஏதாகிலும் காரணம் இருக்கும் என்று சொன்னால் எந்த காரணமும் இல்லை. இன்றைக்கு அநேகர் உங்களை துரத்துகிறதற்கு காரணம் அல்லது உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதற்கு காரணம் ஒரு துளி எந்த விதமான அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட காரணம் இல்லாத நிலையிலே அநேகர் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இப்படிப்பட்டவர்கள் உண்டு. எப்படியாகிலும் உங்களை அவமானப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் உங்களை நிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் முயற்சி செய்து உங்களை மேற்கொள்ளுகிற அந்த நாட்கள் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அதுதான் தீங்கு நாட்கள். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தொடர்ந்து வருகிற, நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனிதர்களுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிற நாட்கள் தீங்கு நாட்களாயிருக்கிறது. அடுத்து மூன்றாவது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 13வது வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக தீங்கு நாட்கள் என்றால் என்ன? ஆமென். இந்த வசனத்தின்படி ஆமென், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளினுடைய சேனைகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், இவைகள் எல்லாவற்றோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? தேவனால் அழைக்கப்பட்டவர்களா? ஞானஸ்நானம் பெற்றவர்களா? ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா? உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட கிரியைகள் போராடும். ஆமென். உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்றைக்கும் போராட்டமே இல்லை. நீங்கள் மனிதர்களோடு போய் போர் செய்ய வேண்டும் என்றும் யுத்தம் செய்ய வேண்டும் என்றும் வேதாகமம் சொல்லவில்லை. பதிலாக இப்படி சொல்லுகிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதாய் பரிசுத்த வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களோடு போராடுகிற நாள் இருக்குல்ல, அந்த நாளை தீங்கு நாள் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை பாருங்க, இந்த தீங்கு நாளில் அவைகள், அந்த சொல்லப்பட்ட துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், இவைகள் எல்லாம் அந்த தீங்கு நாளிலே ஒரு தேவ பிள்ளையோடு போராடுகிறதா இருக்கும். அதை பரிசுத்த வேதாகமம் தீங்கு நாள் என்று சொல்லுகிறது. பாருங்க, அந்த வசனத்தில் பார்க்கும்போது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அதை பிசாசானவன் பயன்படுத்துவான். ஆமென். நாம் நிறைய நேரங்களில் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த நபர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை வருகிறதா இருக்கும். அந்த பிரச்சனைகளை மனதில் கொண்டு அந்த அதிகாரிகளோடு அல்ல நம்முடைய போராட்டம், அந்த அதிகாரிக்கு பின்னாக கிரியை செய்கிற அந்த ஆவிகளுக்கு விரோதமாய்த்தான் நம்முடைய போராட்டம் இருக்கிறது. அதனால தான் பரிசுத்த வேதாகம் மறுபடி தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனோடும் போராடுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் நம்மை மனுஷர்களோடு போராடுவதற்காகவே அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறத பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீங்கள் அந்த மனுஷர்களோடு ஏன் போராடுகிறீர்கள்? உங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த அதிகாரிகளோடு ஏன் நீங்கள் போராடுகிறீர்கள்? அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற அந்த கிரியைகளை எதிர்த்து நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அந்தகார லோகத்தின் அதிபதி எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை, அந்தகார லோகாதிபதிகளோடும். இந்த வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. அந்தகாரம் அப்படின்னா இருள், லோகம் அப்படின்னா உலகம், அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருள் உலகத்தின் அதிபதி யார சொல்றார் பாருங்க ஆண்டவர், பிசாசானவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இருள் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஏனென்று சொன்னால், தம்முடைய அன்பின் குமாரன் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குட்படுத்தப்பட்டபடியினால பிசாசானவன் உங்களோடு என்ன செய்வான்? போராடுவான். நான் மறுபடியும் சொல்றேன், அன்பின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் நீங்க இருக்கிறபடியினால இந்த இருள் உலகத்தினுடைய அதிபதி உங்களோட என்ன செய்வான்? போராடுவான். நீங்கள் வெளிச்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினால இந்த இருளின் கிரியைகள் உங்களோடு என்ன செய்யும்? போராடும். பாவத்தின் கிரியைகள் உங்களோடு போராடும், உங்களை மேற்கொள்ள முயற்சிக்கும். அதனால தான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது? போராடுகிறது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆதியாகம 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். பாருங்க, அந்த இடத்திலே இருள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இருள் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு விரோதமாக போராடும். இந்த நாட்களைத்தான், அந்த கிரியைகளோடு நமக்கு வருகிற நாட்களைத்தான் தீங்கு நாட்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:5-6 வசனத்தை தான் நாம் திறவுகோல் வசனமாக வாசித்தோம். அந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொன்னால், தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து நம்மை ஒளித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நாட்கள் என்றால் என்ன என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, நமக்கு பிரியமில்லாத நாட்கள், நாம் விரும்பாத நாட்கள், அதுதான் தீங்கு நாட்கள். இரண்டாவது, நம்மை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற நாட்கள், ஏதாகிலும் நம்மை செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்களுடைய கைகளில் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நாட்கள் தான் தீங்கு நாட்கள். மூன்றாவது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார காரியங்களோடு நாம் போராடுகிற நாட்களையும் வேத புஸ்தகம் தீங்கு நாட்கள் என்று தான் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, தீங்கு நாட்கள் என்றால் என்ன என்று சொல்லி வாசிக்க வேண்டாம், அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் மோசேயை அழைக்கிறதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். மோசேயை அழைத்து அவனை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும்போது அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுகிற அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய செவிகளை தொடுகிற அளவிற்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட பொழுதுதான் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? முட்செடியில் இருந்து எரிகிற அந்த அக்கினியின் மூலமாக ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். அவனோடு பேசுகிறார். அவனோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீ போக வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற மோசே நேராக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வந்து ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை இந்த ஜனங்களிடத்திலே மோசே சொல்லுகிறார். மோசே சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார், நம்முடைய கூக்குரலை கேட்டிருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு அவர்கள் எல்லாரும் போய் அவர்களுடைய அதிகாரிகளிடத்திலே, அந்த எகிப்தியரிடத்திலே சொன்னபோது அந்த எகிப்திய அதிகாரிகள் இவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பதிலாக நீங்கள் சோம்பேறிகளாய் இருப்பதினால, சோம்பலாய் இருக்கிறதுனால தான் நீங்கள் போய் பலியிட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வேலைக்கு மேல வேலையை அவர்களுக்கு சுமத்தினார்கள். ஏற்கனவே இவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? செங்கல் அறுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். செங்கலை அப்படியே சுட்டு அந்த காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த செங்கலை செய்வதற்கு அக்காலத்திலே வைக்கோல்களை பயன்படுத்துவதுண்டு. அந்த வைக்கோல்களை எகிப்திய அரசாங்கம் தானே இந்த ஜனங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகத்தானே எண்ணப்பட்டார்கள். அதனாலே அந்த வைக்கோல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வைக்கோலையும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த மண்ணையும் சேர்த்து வைத்து தான் இவர்கள் செங்கலை உருவாக்கினார்கள். ஆனால் இந்த மோசேயினுடைய சந்திப்புக்கு அப்புறமாக, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார் என்று சொன்னதற்கு அப்புறமாக அந்த வேலைகள் இன்னும் கடினப்பட்டது. எப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் செங்கல் செய்வதற்காக, சுட்டு அதை அறுப்பதற்காக வைக்கோலை கொடுத்து வந்த எகிப்திய அரசாங்கம் இனி உங்களுக்கு வைக்கோல்கள் கொடுக்கப்பட மாட்டாது, நீங்களாகவே போய் அந்த வைக்கோலையும் சேர்த்து அதை நீங்கள் எடுக்க வேண்டும், அந்த வைக்கோலை வைத்து இந்த செங்கலையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். செங்கலை செம்மண்ணை வைத்து செய்வார்கள், நாம் அறிந்ததுதான். அந்த செம்மண் இன்னும் நல்ல திடமாய் இருப்பதற்கு
வைக்கோலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வைக்கோல்கள் இனி உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் அந்த வைக்கோல்களை நீங்களே தேடி எடுத்து கொண்டு வர வேண்டும். கணக்கின்படி செங்கலையும் ஒப்புவித்தாக வேண்டும் என்று சொல்லி வேலைக்கு மேல் வேலையை சுமத்தினார்கள். இப்போ மோசேயின் இடத்துல போய் இந்த ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு, ஐயோ நாங்கள் அமைதியாக அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம், ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லி மோசேயின் இடத்துல போய் முறையிட்டார்கள். மோசே ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும்போது இப்படி சொல்லி ஜெபம் பண்ணினார். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 5:22 வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? பாருங்க அந்த வசனத்தில் வார்த்தையை பாருங்க. தீங்கு வர பண்ணினது என்ன? வேலையின் மேலே வேலை சுமத்துற காரியம் இருக்கு பாருங்க, அதை தீங்கு என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. சில நேரத்தில் நீங்கள் சுமக்க முடியாத வேலைகளை உங்கள் மேலே யாராகிலும் சுமத்துவார்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்கள் மேலே சுமத்துகிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளாலே அந்த வேலையை செய்யும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தீங்கின் காலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் வேலைகளை அதிகமாக செய்ய வேண்டிய நேரத்திற்கு அதிகமாக செய்யும்படி கட்டாயப்படுத்துவார்கள். இதை நீதான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் ஒரு கார்னர் பண்ணப்படுறது போல, உங்க மேல் அதிகமான பாரம் சுமத்தப்படுறது போல உங்களால் உணர முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலத்தினூடாய் நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், இது தீங்கின் காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலே அதிகமான நெருக்கத்தினாலே இந்த ஜனங்கள் தீங்குக்குட்பட்டு இருந்தார்கள். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள் தீங்கின் மேலே தீங்கை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கம் அவர்களால் தாங்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால தான் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அப்பதான் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சுகமா இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யல? கூப்பிடவே இல்லை. ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவே இல்லை. அவர்கள் இருந்த அந்த இடம் அவர்களுக்கு போதும். அவர்கள் அந்த இடத்தில் திருப்தியாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை வைக்க வேண்டும் என்று நினைத்த இடம் அது அல்ல. அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்த இடம் அது அல்ல. அப்போ அந்த இடத்திலிருந்து அந்த ஜனங்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு நெருக்கத்தை அனுமதித்தார். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நெருக்கத்தை அனுமதிக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, அப்பதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு நேராக நம்ம திரும்புவோம். ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்முடைய கவனம் திரும்பும் என்பதற்காக சில நேரங்களிலே வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தோடு உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட ஆரம்பிக்கும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எல்லா தீங்கின் சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கிறவர். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நம்முடைய தீங்கு நாட்கள் எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தீங்கு நாட்கள் என்றால் என்ன? நாம் பார்த்தோம் அல்லவா, நமக்கு பிரியமில்லாத நாட்கள், நமக்கு விருப்பமில்லாத நாட்கள், நமக்கு பிடிக்காத நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களாக இருந்தா கூட ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நாட்களினூடாய் பயணித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நாட்கள் எனக்கு பிடிக்கவில்லையே, இந்த நாட்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில மாறும் என்று சொல்லி சீக்கிரத்திலே மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டது உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்பட்டது உண்மைதான். வேலைக்கு மேல் வேலையை பாரம் சுமத்தப்பட்டு அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டது உண்மைதான். பரிசுத்த வேதாகமம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த நாட்களை என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? இருப்பு காலவாய் ஆகிய எகிப்து
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இரும்பை காய்த்து அந்த இரும்பை சம்மட்டியால் அடிப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளினுடைய ஜெபத்தை கேட்டார், கூக்குரலை கேட்டார். அது அவர்களுக்கு விருப்பமில்லாத நாட்கள் தான், அவர்கள் விரும்பாத நாட்கள் தான். அந்த நாட்களிலே அவர்கள் கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலை கேட்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நெருக்கமான சூழ்நிலையில ஆமென், வேலைக்கு மேல வேலை, பளுவுக்கு மேல பளு, தூக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத பாரம், நினைக்க முடியாத அளவிலே மனதிலே அவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தீங்கு நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீங்கு நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். விருப்பமில்லாத நாட்கள் தான், நீங்கள் விரும்பாத நாட்கள் தான். ஆனாலும் ஆமென், நீங்கள் விரும்பின நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு வர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை தொடர்கிறவர்கள், உங்களை நெருக்குகிறவர்களுடைய அக்கிரமம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தீங்கை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த மனுஷனுக்கு முன்பாகத்தான் நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இந்த மனுஷனுக்கு முன்பாகவே அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆமென். பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் 49:5 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தீங்கு நாட்களில் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதற்கு எத்தனையோ சக்திகள் எழும்பி இருக்கலாம். ஆமென். பொல்லாத சக்திகள் எழும்பி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதற்கு இருளின் ஆதிக்கங்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஆமென் கொடியேற்றி உங்களை ஜெயிக்க செய்வதற்கு, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அப்படி கஷ்டப்பட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அடிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் உபத்திரவப்பட்டார்கள். நீங்கள் அடிக்கப்படுவதனால நீங்க கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் உபத்திரவத்தினூடாய் நடந்து செல்வதனால ஆமென், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்று அர்த்தம் அல்ல. யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்ததனால அவன் சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டான். சிறைச்சாலையிலே இருந்த அந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த சிறைச்சாலை அனுபவத்திலே கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை. அந்த சகோதரர்கள் தான் இந்த யோசேப்பை விற்று போட்டார்கள். தகப்பன் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். தீங்கு நாட்கள்ல உங்களை காப்பாற்றுகிற, உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 27:5-6 வசனத்திலே நாம் மறுபடி வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கஷ்டமான நாட்கள் இருக்கு பாருங்க, நீங்கள் விரும்பாத இந்த நாட்கள், அதுதான் தீங்கு நாட்கள். நீங்க விரும்பாத நாட்கள், நீங்க கஷ்டப்படுற நாட்கள், பல போராட்டங்களை நீங்க சந்திக்கிற இந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நாட்கள்? இது பிரச்சனை நாட்கள் அல்ல, ஆண்டவர் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறார். இது போராட்டத்தின் நாட்கள் அல்ல, ஆண்டவர் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஐயோ, அப்ப போராட்டம் அதிகமா இருக்கிறதே. ஆமா, போராட்டம் அதிகமாக இருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லா போராட்டத்திற்கும் மேலே, எல்லா தீங்குகளுக்கும் மேலே ஆண்டவருடைய கரம் எனக்கு மேலாக இருக்கிறது. அவருடைய கரத்தின் மறைவினால அவர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயை கண்மலையின் பிளவில் வைத்து
பாதுகாத்த மறைத்த கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலே மறைத்து வைத்து அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அது உண்மைன்னு சொல்றவங்க கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த தீங்கின் நாட்கள்ல, கஷ்டமான நாட்கள்ல அவர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில நீங்க பாதுகாப்பா இருக்கிறீர்கள். எல்லாரும் கேட்கலாம், யோசேப்பு, ஐயோ நீ செய்யாத தப்புக்காக இந்த சிறைச்சாலையில இருக்கிறியப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ இந்த சிறைச்சாலையில இருக்கிற? யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அங்க இருக்க பார்வோனுக்கு தெரியாது, அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தெரியாது. யோசேப்பை பார்க்கிறவங்க எல்லாம் அனுதாபம் சொல்லுகிற அளவுல தான் யோசேப்பினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஒருவேளை உங்க வாழ்க்கை கூட இன்னைக்கு அப்படி இருக்கலாம். பலர் உங்களை பார்த்து அனுதாபம் சொல்லுகிற நிலையில் உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு நீ நினைக்காத, உன்னை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். தீங்கு அனுபவிக்கிறேன்னு நினைக்காத, நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன், உன்னை ஒளிச்சு வச்சிருக்கிறேன். சத்ருவானவன் தொட முடியாத, சத்ருவானவன் உன்னை எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடத்துல உன்னை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய அன்பை பாருங்கள். நமக்கெல்லாம் இது சிறையிருப்பா இருக்கும்போது, நமக்கெல்லாம் இது தீங்கின் காலமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, நான் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன், இல்லை இல்லை, நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன். சத்ருவானவனுடைய கண் உன்மேல் படாதபடி, ஆமென், பிசாசானவனுடைய கை உன்மேல் படாதபடி நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை அதிகமாகிறதுனால ஆண்டவர் எங்க இருக்கிறார்னு கேட்கிற அளவுல உங்களுடைய மனது இருக்குன்னு சொன்னா, இந்த நாள்ல ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். ஆண்டவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஐயோ, இந்த கம்பெனில நான் இருக்கணும்னு எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை, நான் இந்த வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியே போக விரும்புறேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை அங்க மறைச்சு வச்சிருக்கிறாரு, அங்க ஆண்டவர் உங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். சத்ருவினுடைய கண்கள் உங்க மேல படாதபடி உங்களை ஒளித்து வைத்திருக்கிறாரு. உங்களை கண்மலையின் மேல உயர்த்துகிற ஒரு நாள் வருகிறது. உங்களுக்கான ஒரு உயர்வின் நாள் வருகிறது. இந்த சிறையிருப்பிலிருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா ஆண்டவர் அதை செய்ய முடியாது. அன்னைக்கு யோசேப்பு அதைத்தான் விரும்பினா. ஆமென். அந்த பானபாத்திரக்காரனிடத்துல சொன்னா, என்னை குறித்து ராஜாவின் இடத்துல எப்படியாவது சொல்லி இந்த இடத்துல இருந்து என்னை வெளியே எடுத்துறணும், நான் இங்க இருக்கிறதுக்கு எந்த ஒரு தவறுமே பண்ணலன்னு யோசேப்பு சொன்னானே. ஆனா பாருங்க, ஆண்டவர் பானபாத்திரக்காரன் இதை மறந்து போகும்படி அவனை மறக்க செய்து விட்டார். என்ன சொன்னா, இந்த காலத்துல யோசேப்பு மறைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கண்மலையின் உயர்வுக்கு நேரம் இந்த யோசேப்பு போக முடியாது. ஆமென். நீங்க வெளியே வருகிற முயற்சிகளை எல்லாம் ஏன் ஆண்டவர் தடுத்து கொண்டிருக்கிறார்? இந்த இடத்திலிருந்து நான் வெளியே போக வேண்டும் என்று நினைக்கிற நினைவுகளை ஆண்டவர் ஏன் தடுத்து கொண்டிருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், ஆமென், கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டிய இந்த மறைவிடம், ஆமென், I want to repeat it once again, ஆமென், அந்த மறைவிடத்தில் தானே நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் கண்மலையின் மேல் உயர்த்துவார். நீங்கள் சிந்தித்திராத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை மறைச்சு வச்சிருக்கிற இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். ஆமென். எலியாவின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு என்று ஆண்டவர் சொன்னார். நீ அங்க போய் மறைஞ்சுக்கோன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா உன்னை தேடுகிற சில ஏசபேல்கள் இருக்கிறார்கள். ஏசபேல் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆகாபு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். எதற்காக? உன்னை வைத்து போஷிப்பதற்காக அல்லப்பா, உன்னை கொள்வதற்காக, உன்னை அழிப்பதற்காக யேசபேல் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், எலியாவை பார்த்து நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொன்னால் என்னவும் நடக்கும். அப்படிப்பட்ட தேவன் எலியாவை பார்த்து என்ன சொன்னார்? நீ போய் உன்னை ஒளித்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ போய் மறைந்திரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த
ஸ்தானத்திற்கு நானே உன்னை கொண்டு வரும் வரைக்கும் நீ இருக்கிற இந்த இடத்திலே மறைந்து கொண்டிரு. இது சிறையிருப்பு நினைக்காது, இது குறைவான இடம் நினைக்காது. இது நீ மறைந்திருக்க வேண்டிய இடம், இது நீ மறைக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல நான் உன்னை ஒளித்து வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு சில பிரச்சனைகள் உண்டு, சில போராட்டங்கள் உண்டு. எலியா இருந்த இடத்துல ஆமென், அங்கே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் இருக்கிற அந்த தண்ணீரை தான் அவன் குடித்தான். ஆமென். சகலமும் அவனுக்கு திருப்தியா இல்லை, குறைவுகள் இருந்தது அந்த இடத்துல. ஆனாலும் அந்த இடத்துல ஒளிந்திருக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். ஆமென். உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவதற்கு இந்த காலத்துல, இந்த தற்காலத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த கேரித் ஆற்றண்டையிலே நீ ஒளித்து கொண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆண்டவர் உங்களை மறைச்சு வைச்சிருக்கிறதுக்குரிய ரகசியம் என்னன்னு சொன்னா, ஆமென், இந்த காலத்தில் நீங்க வெளிப்படக்கூடாது. இந்த காலத்தில் இது வெளியே வரக்கூடிய காலம் அல்ல, இது ஆண்டவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிற காலம். ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அந்த இடம், அந்த ஸ்தானம் அல்லது அந்த முக்கியமான இடம் இருக்கு பாருங்க, அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இடமாயிருக்கும். இந்த காரியத்தை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா கண்மலையின் மேல அவர் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம். 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2, 3 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் பாருங்க, பயங்கரமான குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான குழி, ஒரு சாதாரண குழி அல்ல. ஒரு 10 அடி அல்லது 15 அடி அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குழி அல்ல. வேதம் சொல்லுகிறது பயங்கரமான குழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது பயங்கரமான குழி அப்படின்னு சொன்னா, அடுத்த வார்த்தையை பாருங்க, உளையான சேற்றிலும் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உளையான சேறு நிறைந்த குழியா இருப்பதுனால அது பயங்கரமான குழி. இந்த உளையான சேறு அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். இந்த உளையான சேற்றில் ஒரு மனுஷன் விழுந்து போனால் அல்லது ஒரு மனுஷன் சிக்கி கொண்டால் இந்த உளையான சேற்றை விட்டு அவன் வெளியே வருவது மிகவும் கடினம். எப்படி கடினம்னு சொன்னா, இந்த உளையான சேற்றிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வருவதற்கு அவனுடைய ஒரு சகதியில் அல்லது ஒரு சேற்றில் நாம் சிக்கி கொண்டால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கால்களை கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் பலன் கொடுத்து நம்முடைய கால்களை மேலே அழுத்தி நம்ம வெளியே வர முயற்சிப்போம் அல்லவா? அதுபோல அப்படி முயற்சி செய்யும்போது, அந்த உளையான சேற்றிலிருந்து வெளியே வர ஒரு மனுஷன் முயற்சி செய்யும்போது எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் உள்ளே சென்று கொண்டே இருப்பான். இந்த உளையான சேறு ஒரு மனுஷனை அந்த உள்ளே இருந்து அந்த சேற்றிலிருந்து அவனை வெளியே விடவே விடாது. அது அவனை பிடித்து கொள்ளும். அதனால தான் அது பயங்கரமான குழி என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான குழியில் இருந்து ஒரு மனுஷன் சிக்கிட்டானா அந்த இடத்துல இருந்து அவனால் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட அந்த உளையான சேற்றில் இருக்கிற மனுஷனை யாருமே காப்பாற்ற முடியாத மனுஷனை, ஏன்னா யாரும் துணிந்து வரமாட்டார்கள். வந்தால் அவர்களும் இப்படி சிக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களும் வர முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மை வேதம் சொல்லுகிறது, என்னை தூக்கி எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருமே வந்து நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாமல் இருக்கும்போது
வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறாராம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, நீர் என்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். பழைய ஒரு பாடல் ஒன்று உண்டு, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார். ஆமென். என்னை தூக்கி எடுத்தார் இயேசு என்று சொல்லி ஒரு பழைய ஒரு பாடல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. பாருங்க, ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எங்க இருந்து? பயங்கரமான குழி, உளையான சேற்றில் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறார் வெளியே. தூக்கி எடுத்த உடனே என்ன செய்கிறார் பாருங்க, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அப்படின்னு வாசிக்கிறோம். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அப்படின்னா என்ன? இவ்வளவு காலமும் நம்முடைய கால்களை பார்த்தா அந்த ஒரு ஸ்திரமான இடத்திலே நம்முடைய கால்கள் இல்லை. நம்ம கால் வைக்கும்போது அமிழ்ந்து போகிறது. எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சேற்றில் சிக்கி கொண்டோம். அப்படிப்பட்ட நம்மை தூக்கி ஆண்டவர் எங்க நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். நல்லா சொல்லுங்க சிரிச்ச முகத்தோட, கர்த்தர் உங்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். ஏன் கண்மலையின் மேல் நிறுத்துகிறார் தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்க வழுவி போனது போல இனிமேல் நீங்க வழுவி போக போறது இல்லை. இவ்வளவு நாள் நீங்க தாழ்ந்து போனது போல இனிமேல் நீங்க தாழ்ந்து போக போறதில்லை. ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அடிகளை என்ன செய்கிறார் ஆண்டவர்? உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய அடிகள் உறுதி இல்லாமல் இருந்துச்சுல, நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் இன்னும் உள்ளதானே போயிட்டு இருந்தோம். நம்ம செஞ்ச முயற்சிகள் எல்லாம் தோற்றுதானே போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உன்னுடைய அடிகளை நான் உறுதிப்படுத்துகிறேன். நல்ல விஷயம் தானே? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பாருங்க, நம்முடைய அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே நான் சொல்ல விரும்புகிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கண்மலை அப்படின்னா கிறிஸ்து தான் கண்மலை. கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் கண்மலையானவர். அவருக்கு மேலே நம்ம என்ன செய்கிறார்? நிறுத்தி கொள்ளுகிறார். அவருக்கு மேலே நம்மை நிறுத்தி கொள்ளுகிறார். 99 ஆடுகளை விட்டு ஒரே ஒரு காணாமல் போன ஆடுகளை தேட போன ஒரு மேய்ப்பனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மேய்ப்பன் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் அந்த மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் தொலைந்து போன காணாமல் போன அந்த ஆடை கண்டுபிடித்த போது அதை தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்மை நிறுத்துகிறார். அப்படி கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் நிறுத்தப்படும் போது நம்முடைய அடிகள் உறுதிப்படுகிறது. இயேசுவின் மேல் நிறுத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுகிறது. இயேசுவின் மேல் கட்டப்படுகிற வீடு உறுதிப்படுகிறது. கண்மலையில் கட்டின வீடு, நாம் மணலில் கட்டப்பட்ட வீடு அல்ல, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. அவர்தான் நித்திய கண்மலை. அவர்தான் ஞான கண்மலை. அவர்தான் நமக்கு நீரூற்றாகிய ஜீவ தண்ணீரை தருகிற கண்மலை. கண்மலை பிளந்து தண்ணீரை நமக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்மை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் கட்டப்படுகிறோம். நிறுத்துகிறார் என்று சொல்லும்போது இன்னொரு தெளிவான வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் மேல் நாம் கட்டப்படுகிறோம். கிறிஸ்துவின் மேல் மாளிகையாக கட்டப்படுகிறோம். அப்படி அந்த கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் நம்மை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இத்தனை நாட்கள் வழுவி போகிறவனாய் இருந்தாயே, பாவத்தினாலே சங்கடப்பட்டு இருந்தாயே, ஒரே இடத்துல விரும்பாத இடத்திலே ஸ்தம்பித்து போய் நின்றாயே, இனி நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. கண்மலையாகிய என் மேல் உன்னை நான் கட்டுகிறேன், என் மேல் உன்னை நிறுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் என்று சொன்னது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவாகிய இந்த கல், இயேசுவாகிய இந்த கல்லின் மேலே ஆலயமாகிய உன்னை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. பாருங்க, நம்முடைய அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்ல, தேவனை துதி
துதிக்கிற புதுப்பாட்டை அவர் நம்முடைய வாயிலே கொடுக்கிறார். இந்த புதுப்பாட்டை நம்முடைய வாயில கொடுக்கிறார். புது பாடல் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே நமக்கு வழக்கமான ஒரு வார்த்தை நம்முடைய வாயில இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறவங்கள்ட்டெல்லாம் அதே தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால என்னோட பிரச்சனை இப்படி இருக்கு, என்னோட பிரச்சனை இப்படி இருக்கு, என்னோட பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு தேவனை துதிக்கிற ஒரு புது பாட்டை உங்களுடைய நாவிலே ஆண்டவர் தருகிறார். இவ்வளவு காலமும் உங்களுடைய பிரச்சனையை பேசிக்கொண்டிருந்த நீங்கள், உங்களுடைய குறைவுகளை பேசிக்கொண்டிருந்த நீங்க, ஆமென், உங்களுடைய புலம்பல்களையே பேசிக்கொண்டிருந்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பாட்டை தருகிறார். அந்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார். இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது உண்மைதான், இவ்வளவு நாள் நான் வருத்தப்பட்டது உண்மைதான், ஆனா இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இந்த புது காரியத்தை செய்திருக்கிறார், இந்த புது நன்மையை செய்திருக்கிறார், இந்த புது பாதையை திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒரு புது பாட்டை ஆண்டவர் உங்களுடைய வாயில தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட புதிய காரியத்தை செய்து உங்களுடைய வாயில் ஒரு புது பாட்டையும் தருகிறார். இனிமே நீங்க பார்க்கிறவங்கள்ட்ட இடத்துல பழைய புலம்பல்களை புலம்ப போறதில்லை, பழைய காரியங்களை பேச போகிறதில்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு புது பாட்டை சொல்ல போறீங்க. ஆமென். அந்த பாடலை கேட்கிறவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, அநேகர் அதை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறத இனி ஜனங்கள் கேட்க போறதில்ல, இனி பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லி இருக்கலாம், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், என் ஆண்டவர் இதை செய்வார், ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை நிச்சயமா செய்வார்னு நீங்க அநேகர் இடத்துல சொல்லி இருக்கலாம். அப்படி நீங்க சொன்னவங்க எல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம், ஆண்டவர் இதை செய்வார்னு சொன்னியே, கர்த்தர் இதை உன் வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுவார்னு சொன்னியே, எங்கே உன்னுடைய ஆண்டவர்? நீ சொன்ன ஆண்டவர் எங்கே? நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னியே, என் கர்த்தர் கர்த்தர்னு சொன்னியே, எங்க உன்னுடைய ஆண்டவர் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்ட ஜனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை இனி கேட்க மாட்டாங்க, இனி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை பார்த்து ஆமென் அவர்கள் பயப்பட போகிறார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்மலையின் மேல உயர்த்தினா இதுதான் சம்பவிக்கும். ஆமென். அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர். ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர், மனுஷர்களுடைய காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனுஷர்களுடைய கணக்குகளுக்கு அப்பாற்பட்டவர், மனுஷர்களுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய திறவுகோல் வசனம் சங்கீதம் 27:5-6 வாசிக்கும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 6வது வசனம் சங்கீதம் 27:6 வாசிக்கலாமா? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்பொழுது என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இதுவரைக்கும் உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் மேல உயர்ந்திருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்க தலைகள் உயர்த்தப்படும். ஆமென். சத்துருக்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆமென். நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தெய்வம். ஆமென். தீங்கு நாளிலே நம்மை தப்புவிக்கிறவர், தீங்கு நாளிலே நம்மை விடுவிக்கிறவர், தீங்கு நாளிலே நமக்கு மறைவிடமாய் அடைக்கலமாய் இருக்கிறவர். ஆமென். நாம் விரும்பாத இந்த நாட்களை கூட நாம் விரும்புகிற நாட்களாய் மாற்றி தருகிறவர், நம்மை கண்மலையின் மேல் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர், தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை நமக்கு தருகிறவர். ஆமென். கரங்கள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். சொல்லுங்க, நீர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். ஆமென். வழுவி போகிற அனுபவம் எனக்கு இல்லை.
ஆமென். ஸ்திரத்தன்மை இல்லாத அனுபவம் இனி எனக்கு இல்லை. மூழ்கி போகிற அனுபவம் எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நீர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறீர். நீர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தெய்வம். தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை என் நாவிலே நீர் தருகிறீர். உம்மை உயர்த்துகிற ஒரு புதுப்பாட்டை எனக்கு தருகிறீர். உம்மை ஆராதிக்கிற ஒரு புதுப்பாட்டை எனக்கு தருகிறீர். ஷலபரஹதுனமா ரேஹதுடபஹ தீரமான சம்தரபா கதீரலரா ஏரமக்க பரலப ஷடலப ரஹந்தரா ரிகதிரனம ஷபரஹந்தரபா கதீரா. எஸ், ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை ஆண்டவர் உங்களுடைய வாயிலே தருகிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பரிசுத்தமானவர். எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்த விதத்திற்காக நன்றி. எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மறைந்து போகிறதில்லை, ஒளிந்து போகிறதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல காரியங்களை பார்க்கிலும் உடைய வார்த்தை நீர் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர். ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நீர் முக்கியப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை விடுவிக்க வல்லது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க அது உண்மை உள்ள வார்த்தைகளாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தீங்கு நாட்களை மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்மலையின் மேல் தம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் மறைத்து வைத்திருக்கிறீர், நீர் ஒளித்து வைத்திருக்கிறீர் என்பதை நன்றாய் அறிந்த தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு மகிமை செலுத்த, உம்மை ஆராதிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே உம்மை அறிகிற ஜனங்களாய் மாறுவதற்கு அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அடைக்கப்பட்ட அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மெய்யான தெய்வமாகிய உண்மை தெய்வமாகிய இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த தேவைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இதில் பங்கு பெறுகிறார்களோ, அந்த தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல சுகத்தை, சர்வாங்க சுகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.